நம்ம எல்லோருக்குமே விதவிதமான கனவுகள் வரும். அந்த கனவுகளுக்கு சில அர்த்தம் உள்ளதாக இருக்கும், சில அர்த்தம் இல்லாததாக இருக்கும். ஒரு சில கனவுகள் நல்லதை காட்டும், ஒரு சில கனவுகள் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை காட்டும். சில சமயம் நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், எண்ணங்களோட வெளிப்பாடா கனவுகள் இருக்கும். சிலரோட கனவெல்லாம் கேட்குறப்ப ஆச்சரியமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேட்குறப்ப. நம்மளோட சேனல்லையே கனவுகள் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் போய் கமெண்ட்டில் பார்த்தா ஒரு சிலரோட கனவுலாம் இப்படி கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, எனக்கு இது மாதிரி கனவு வந்தது, அது மாதிரி கனவு வந்ததுன்னு. நான் கனவு சாஸ்திரத்தில் படிச்சுட்டு உங்களுடைய கனவுகளுக்கெல்லாம் அர்த்தம் போட்டிருக்கேன். சிலருக்கு போடாமல் இருந்திருக்கலாம். சில கனவுகளுக்கு நோ மீனிங். அதனால் நான் என்ன செய்ய முடியும், அர்த்தம் இல்லாததுக்கு அதை தான் நான் போட முடியும், நோ மீனிங்னு போட்டிருப்பேன். மன்னிக்கவும், இருக்கிறத தான் சொல்ல முடியும். இப்போ நிறைய கனவுகள் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் காட்டுதில்ல. சில கனவுகள் நம்மளோட விதியோட பின்னி பிணைந்து இருக்கும். சில கனவுகள் மர்மமாக இருக்கும். அந்த கனவுகளுக்கெல்லாம் அர்த்தமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது வரக்கூடிய துரதிர்ஷ்டத்தை முன்னாடியே காட்டுவதாக இருக்கும். இது போல கனவுகளில் மர்ம சாம்ராஜ்யமே இருக்கு. இந்த மர்மமான கனவுகளில் ஒரு 5 கனவுகள் நமக்கு வரக்கூடிய துரதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய கனவு. இது வந்தது அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக எந்த செயல்லையும் இருக்கணும். ஒரு தொழிலே தொடங்க போறீங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த தொழில் தொடங்குறப்ப பார்த்து நிதானமாக தொடங்கணும். அதாவது தொழில் தொடங்குறதுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து கவனமாக வாங்கணும். ஏன்னா அகலக்கால் வச்சுட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. இது போன்று நமக்கு கடவுள் நமக்கு வரக்கூடிய துரதிர்ஷ்டத்தை முன்னாடியே எச்சரிப்பார். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இருண்ட நீர், கடல் புயல், அதாவது கொந்தளிப்பான நீர் மற்றும் இருண்ட நீர் துரதிர்ஷ்டத்தின் சின்னங்களாக விளக்கப்படுகின்றன. கடல் புயல்கள், சலசலக்கும் அலைகள், அமைதியில்லாத நீர் அப்படின்னாவே உங்களை எச்சரிக்கையுடன் இருக்க வலியுறுத்துகின்றன. அத்தகைய கனவுகளுடன் தொடர்புடைய துரதிர்ஷ்டத்தை தடுக்க நீங்கள் விழித்திருக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் உணர்ச்சி கொந்தளிப்பு அல்லது மோதல்களை தவிர்த்து கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. உடைந்த கண்ணாடிகள். கனவு சாஸ்திரத்தின்படி உடைந்த கண்ணாடிகள் பெரும்பாலும் துரதிர்ஷ்டத்தின் அறிகுறிகளாக கூறப்படுகிறது. கண்ணாடிகள் ஒருவரின் ஆன்மாவையும் சாரத்தையும் பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் உடைந்த கண்ணாடி என்பது உங்கள் சுய முன்னேற்றத்தில் தடங்கல் அல்லது யதார்த்தத்தை பற்றிய உங்கள் உணர்வில் இடையூறு ஏற்படுவதை குறிக்கிறது. அடுத்தது பற்கள் விழுவது. பற்கள் விழுவதை பற்றிய கனவுகள் உங்கள் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கத்தை அனுப்பலாம். ஏனெனில் அவை பெரும்பாலும் மரணம் மற்றும் சாத்தியமான துரதிர்ஷ்டத்தின் உணர்வுகளுடன் இணைக்கப்படுகின்றன. பொதுவாக பற்களை இழக்கும் கனவு என்பது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படவில்லை. கிழிந்த துணிகள். நூலை அவிழ்ப்பது அல்லது கிழிந்த ஆடைகள் கனவில் வருவது உங்களது வாழ்க்கையில் வரப்போகும் பின்னடைவுகளை பிரதிபலிக்கிறது. இந்த கிழிந்த துணிகள் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகின்ற துரதிர்ஷ்டத்தை மட்டுமே காட்டுகின்றது. குழப்பமான பாதைகள் மற்றும் தொலைந்து போவது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே பாதையில இருந்து நீங்கள் தொலைந்து போறீங்க. ஒரு நடு காட்டில் பயணம் செய்கிறீங்க, திரும்ப இருந்த இடத்துக்கு வர தெரியல, போகிற இடமும் தெரியல அப்படின்னா, உங்கள் வழியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகின்றீர்கள் அப்படின்னா, இந்த கனவுகள் பெரும்பாலும் எச்சரிக்கை அறிகுறிகளாக விளக்கப்படுகின்றன. இந்த கனவுகளுடன் மொட்டை தலை, மொட்டை அடிப்பது போல கனவு வந்தது என்றால் நீங்கள் செய்யும் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் சரிவு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். எலி கனவில் வந்தால் எதிரிகள் சதித்திட்டம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். தண்ணீரில்லாத கிணறை பார்த்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகிறது என அர்த்தம். முடி கொட்டுவது போல கனவு வந்தால் உடல் நோய் ஏற்படும் என்று அர்த்தம். சூரியன், சந்திரன் போன்றவை விழுவது போல கனவில் வந்தால் வீட்டிலுள்ள பெரியவர்கள் உடல் நலனில் பாதிப்பு வரப்போகிறது என்று அர்த்தம். எல்லை நீங்கள் கனவில் கண்டால் ஏதோ கெட்ட செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். கடைகளில் எண்ணெய் வாங்குவது போல கனவு கண்டால் அல்லது எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல கனவு வந்தாலோ உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாய்கள் கடிப்பது போல, துரத்துவது போல கனவு வந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எருமை கனவில் வந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். கருப்பு நிற உடை அணிந்து ஒருவர் கனவில் வந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற கனவுகள் வந்தது அப்படின்னா மிகவும் எச்சரிக்கையோடு இருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.